கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கென்று உங்களை தயவோடு அளிக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 4:1 முதல் 13 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 4:3 சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. இங்கே சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மேசியாவினுடைய திருப்பணியை அவர் பிதாவினுடைய சித்தத்தை ஆரம்பித்து நிறைவேற்றுவதற்கு முன்பாக இங்கே உபவாசித்து அவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்தில் இருந்து உபவாசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். உபவாசம் முடிந்த பின்பாக அங்கே சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்காரன் அவரிடத்தில் வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 விதமான சோதனைகளை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாச காலங்களிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த லெந்து காலங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் தரித்திருக்கும்படியாக தேவன் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நெருக்கடியான வேலை பளுக்கள், நம்முடைய தொடர்ச்சியான வேலைகள், நம்முடைய பணிகள், நம்முடைய ஊழியங்கள், உத்தியோகங்கள், இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, தரித்திருப்பது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே இந்த உபவாச காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உபவாசித்து ஜெபித்து அதற்கு பின்பாக ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்களும் நான் யோசிக்க வேண்டும். இங்கே பணி ஆரம்பிப்பதற்கு முன்பாக பிசாசு வருகிறான். நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையினுடைய தாறுமாறுகள், தவறுகள், தடுமாற்றங்கள், பின்னடைவுகள், இவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்து அவரோடு நீங்கள் ஒப்புரவாகிற அந்த வேளையில் பிசாசுக்கு அது பிடிக்காது. நீயும் நானும் பாவத்தில் விழுந்து கிடப்பதையே பிசாசு விரும்புகிறான். எனவே சோதனைகளை கொண்டு வருவான். உபவாச வேளைகளிலே சோதனை வரும். ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருக்கிற அந்த நாளிலே உங்களுக்கு மற்ற நாட்களை விட அதிகமான கோபம் வரலாம், அதிகமான எரிச்சல் வரலாம், அதிகமான ஒருவேளை மிக முக்கியமான ஒரு காரியம் வருவதைப் போல நீங்கள் அந்த உபவாச வேளையில் ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதை தவிர்த்து உங்களுடைய உலக காரியங்களுக்காக நீங்கள் நேரத்தை கொடுப்பதற்கு ஓடலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதனைக்காரன் நம்மிடத்தில் வருகிறான், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது அதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது 13-14 வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? யாவருக்கும் சோதனை உண்டு. ஆனால் இந்த சோதனை ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது அல்ல. ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சோதனையை சகிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். பிசாசானவன், அதாவது சோதனைக்காரன், சாத்தான், பிசாசானவன் என்று பற்பல பேரால் சோதிக்கிறவன் அழைக்கப்படுகிறான். ஆம், நம்முடைய ஆண்டவருக்கும் 3 சோதனைகளை கொண்டு வந்தான். அவைகளை ஊடாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக நாம் இங்கே பார்ப்போம் என்றால், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சோதனை எதுவாக இருக்கிறது? அங்கே மாம்சத்தின் இச்சை என்ற சோதனை அங்கே கொண்டு வருகிறார். மாம்சத்தின் இச்சை அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்பதாக குறிப்பிடுகிறான். மாம்ச தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவன் கொண்டு வருகிறான். அவர் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து முடித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பசி உண்டான நேரத்திலே, ஐயோ நீர் பசியாக இருக்கிறீர், உமக்கு அற்புத வல்லமை உண்டு, அப்படி இருக்க உம்முடைய சரீரத்திற்கு திருப்தி உண்டாக ஏன் இந்த அற்புதத்தை செய்யக்கூடாது? தேவ ஜீவன் பெற்ற மனுஷன்
தேவனையே சகலத்திற்கு நம்பியிருக்கிறானே இல்லாமல் தன்னை தன்னுடைய சுய வல்லமையை அவன் சார்ந்து ஜீவிப்பதில்லை. எனக்கு தாளந்து இருக்கிறது, வரம் இருக்கிறது, அது என் தேவனுடைய மகிமைக்காக உபயோகிப்பேனே இல்லாமல் என் மாம்சத்தை திருப்தி செய்ய உபயோகிக்க மாட்டேன். அவரிலும் அவர் வார்த்தையிலும் தான் ஜீவிப்பேனே என்று என் இஷ்டப்படி ஜீவிக்க மாட்டேன். சரீரத்தை அழிக்கக்கூடிய பசிக்கோ இச்சைக்கோ துஷ்டரின் தந்திரத்திற்கோ நான் பயப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய அறிக்கையாக இருக்கிறதா? நம் காரியம் எவ்விதமாக இருக்கிறது? இந்த சோதனை அடிக்கடி நம்மை தாக்குகிறது. வயிற்றை தொட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி சோதனைக்காரன் பசி என்ற அந்த காரியத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு நீர் சாப்பிடும் என்பதாக சொல்லுகிறான். கல்லுகளை அப்பமாக்கும். இன்றைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறாயே, நீ ஜெபத்திற்கென்று நேரத்தை செலவழிக்கிறாயே, இதனாலே இன்றைக்கு எவ்வளவு வருமானம் உனக்கு குறைகிறது தெரியுதா? நீ ஆண்டவருடைய காரியத்திற்காக செல்கின்ற பொழுது எவ்வளவு உனக்கு கைப்பிடித்தம் வருகிறது, எவ்வளவு பணம் விரயமாகிறது தெரியுமா? நீ சாப்பிடாமல் கொள்ளாமல் விதமாக இருக்க வேண்டுமா? நீ சாப்பிடாமல் உடலை வருத்துவதனால் என்ன பிரயோஜனம்? சாப்பிடு, அது ஒன்று தவறில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற சோதனைக்காரன் இன்று நம் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறான். கவனமாக இருப்போம். ஆம், ஆண்டவரையே அசைக்கும்படியாக வந்தவன், இந்த கல்லுகளை அப்பமாகி சாப்பிடும் என்று சொன்னவன். இன்றைக்கு மக்கள் சாப்பாடு என்றால் போதும் அந்த இடத்துல குமிந்து விடுகிறார்கள். கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நசுங்கி தங்களுடைய ஜீவனை விட்டு விடுகிற மக்கள் ஏராளம் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாப்பாட்டிற்காக அலைகின்ற ஒரு கூட்டத்தோடு கூட நீங்களும் நானும் நம்முடைய மாம்ச இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டாம். கல் கீழே கிடக்கின்ற ஒன்று. கீழான காரியங்களினாலே என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, என்னுடைய மாம்சீக தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஓட வேண்டாம். கவனமாக வெகு எச்சரிக்கையாக நாம் இருப்போம். இங்கே ஆண்டவரிடத்தில் வருகிறான். நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இன்றைக்கு பாருங்களேன், கூட்டங்களாக இருக்கட்டும், அது எந்த ஆராதனைகளாக இருக்கட்டும், அந்த சாப்பாட்டு வேளையிலே பாருங்கள், அங்கேயே ஒரு திரள் கூட்டம். ஆனால் அந்த ஆராதனை நடக்கின்ற பொழுது இத்தனை மக்களும் எங்கே இருந்தார்கள் தெரியாது. ஆனால் சாப்பாட்டு வேளையிலே உலக பிரகாரமான காரியங்களுக்காக, இந்த வயிற்று பிழைப்புக்காக அலைமோதுகிற ஒரு கூட்டத்திலே நான் சேர வேண்டாம். என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அதை உட்கொண்டேன், அது எனக்கு மதுரமாக இருந்தது என்று சொல்லி என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நான் அழைக்கப்படுகிறேன். ஆம்பரி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்தின் மேன்மைக்கடுத்தவைகளை விசேஷமாக எண்ணி தேவனுக்கு விரோதமாய் அவர் சித்தத்திற்கு வசனத்திற்கு அடங்காமல் ஜீவிக்கிற அந்த காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டாம். யோசேப்புக்கு ஏற்பட்ட மாம்ச போராட்டத்தில் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிறான். சோதனைக்காரன் மாம்சத்தை கொண்டு வந்தான். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வருகிறான். 5 மற்றும் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால், பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து பெருகையின் மேல் ஆண்டவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழக்குதியும், நீர் தேவனுடைய குமாரனானால் தாழக்குதியும், தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் அடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டே ஆண்டவரை சோதிக்க அவன் விரும்புகிறான். சோதனைக்காரனாகி பிசாசு மிகவும் தந்திரசாலி. நீங்கள் தேவர்களைப் போலிருப்பீர்கள் என்று ஏதேன் தோட்டத்திலே மக்களை ஏமாற்றி விழத்தட்டினவன் ஆண்டவருடைய வார்த்தையை காட்டியே அவர்களை சந்தேகப்படுத்தி தடுமாற பண்ணிவிட்டார். ஆண்டவரிடத்திலும் கல்லில் உமது பாதம் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்பதாக அவன் சொல்லி ஏமாற்றுகிறான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அது ஒழியாது. அவரை சோதிக்க நீ யார் என்று ஆண்டவர் அதட்டி அவனை மேற்கொண்டார். வேத வசனத்தை கொண்டே ஜெயம் பெற்றார். இன்றைக்கு இவ்விதமாகவே சோதிக்கிறவன் நம்மிடத்திலே வருகிறான். அவன் சோதிப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். தானியேல்
தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் உன் தேவன் உயிரோடு இருக்கிறவர். அவர் வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள் என்பதை உறுதியாய் விசுவாசித்திருப்போம் என்றால் உனக்கும் எனக்கும் ஜெயம் உண்டு. சோதனைக்காரன் வந்தான், சோதனையோடு கடந்து சென்றான். இங்கே ஆண்டவரை விழத்தட்ட முடியவில்லை. இங்கே கீழே குதிக்கும்படியாக சொல்லுகிறான். கீழான காரியங்களினாலே தேவ நாமத்தை நாம் அபகீர்த்திக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. நிறைவாக மூன்றாவதாக பார்ப்போம் என்றால், அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் கொண்டு வந்த சோதனை கண்களின் இச்சையை கொண்டு வருகிறான். கண்களின் இச்சை உலகத்தில் உண்டான சோதனை என்று சொல்லலாம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சோதிக்கிறார். உலகமும் அதன் ஆசையும் ஒளிந்து போ. ஆகாப் ராஜாவே, நீ நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுப்பேன் என்று உலக சோதனையில் அகப்பட்டு அடிமையாய் சாத்தானுக்கு உடன்பட்டாயே, அது நிமித்தமாய் நீ பெற்றுக்கொண்டது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். கேயாசி பணத்திற்காக பின்னாலே ஓடினான். கேயாசியே, தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்ற உடனே எஜமானை மறந்து உலகத்தை சார்ந்து விட்டாயே. நீ உலகத்தினிடத்தில் பெற்றது என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்துகள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சோதனைக்காரன் உலகத்தை காட்டி வந்தான். இன்றைக்கும் என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைக்காரன் வந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்போம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த சோதனைக்காரன் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்பதாக சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.